வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. பரண் நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். பரண் நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடான மேஷ ராசியிலே அமைகிறது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். பரண் நட்சத்திரம். பரண் நட்சத்திரத்துக்கு சொந்த நட்சத்திர அதிபதி சுக்கிரன். அப்போ பரண் நட்சத்திரம் சார்ந்தவங்க பெரும்பாலும் செவ்வாய், சுக்கிரன் இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களா இருப்பாங்க. அடுத்தது எதிர்ப்புகளை தைரியமாக நேரடியாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட பரிணயத்துக்கான பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். இதே தான் ஜோசிய பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானங்கள் விரும்பி கட்டும், நற்றமிழ் விரும்பி கேட்கும், தானங்கள் விரும்பி செய்யும், தாய் தந்தை மிகவும் பேணும், மானமது உடையனாம் வருநிதி பொருத்தி வாழும், போனகம் செல்வம் உண்டான் புகழ்பெறும் பரணியானே என்கிறது ஜோதிட பாடல். அப்போ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அதிகம் உடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பாதிக்கும் பொருள்களை அதிகம் செலவு செய்யாமல் சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பெரும்பாலும் உணவுக்கு பஞ்சம் இல்லாதவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவே பரிநட்சத்திரக்காரங்க குணாதிசயமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பரிநட்சத்திரக்காரங்க எந்தெந்த காலகட்டத்துல ஏற்ற இறக்கம் இருக்கும், எந்தெந்த வயசுல. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிநட்சத்திரங்கிறது ஒரே ராசியில் இருக்கிறதுனால ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்ன பின்ன பாதம் வாரியா ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டு. சரிங்க. முதல்ல பரணி 1ஆம் பாதம் பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 18 வயசு சுக்கிரதிசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால், அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல இந்த காலத்துல இவர் பிறந்தலேருந்து படிப்படியாக தொழில் வளர்த்து தனவிருத்தி, தாராள பண வசதி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஓரளவுக்கு இந்த சுக்கிர நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 18லேருந்து 24 வயசு என்ன வயசு வரைக்கும் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கல்வி. ரைட்டுங்களா? நல்ல படிப்பு முடித்து நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, நல்ல கல்வி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 24லேருந்து 34 என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திர திசை. நன்மையும் தீமையும், அதாவது இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? நண்பர்கள் விரோதம், உறவினர் விரோதம் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 34லேருந்து 41 வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு யோகமான திசை தான். தொழில் மேன்மை, தனவிருத்தி, வீடு வாகன யோகம் இது போல அமைப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 41லேருந்து 59 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற்பாதி ராகு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட தீர்ந்துவிடும். அதற்கடுத்து வரக்கூடிய குரு திசை இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மன நிம்மதி கொடுக்கக்கூடிய குரு திசையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பரணி 2 ஒரு 14 வருஷம் சுக்கிர திசை நடப்பதா நான் கணக்கீடு எடுத்துக்கொண்டோம் என்றால், அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல படிப்படியா தொழில் விருத்தி, தன விருத்தி, தாராள பண வசதி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப சுக்கிர திசை நல்லா இருக்கும். 14லேருந்து 20 சூரியன் நல்ல படிப்பு, நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு 2ஆம் பாதத்துக்கு உண்டு. 20லேருந்து 30 என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்பமும் துன்பமும் 20லேருந்து 30 வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர திசை இன்பமும் துன்பமும் இவங்களுக்கு கொடுக்கும். இந்த காலத்துல கூட கல்யாணம் கூட நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு. 30லேருந்து 37 என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை இவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல திசை, தொழில் மேன்மை, தனவிருத்தி, வீடு வண்டி வாகனத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 37லேருந்து 55 என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ராகு திசை, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பை தருவதில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனை வந்து தீர்ந்து போகும். அப்போ அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய குரு பகவான் திசை இவங்களுக்கு மிக மிக மன நிம்மதி அளிக்கக்கூடிய திசையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. பரணி 3 ஒரு 9 வருஷம் சுக்கிர திசை நம்ம கணக்கீடு எடுத்துக்கொண்டாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல இந்த 9 வயசு வரைக்கும் நன்மையே, பண விருத்தி, தொழில் விருத்தி, தன விருத்தி குடும்பத்தாருக்கு நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 9 to 15 சூரியன் இவருக்கு அந்த வயசுல நல்ல கல்வி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 15 to 25 இன்பமும் துன்பமும், அதாவது மாறி மாறி வரக்கூடிய அமைப்பு, நன்மையும் தீமையும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இந்த உறவினர் விரோதம்லாம் இந்த சந்திர திசையில வருவதற்கான வாய்ப்பு. 25 to 32 அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் திசை தொழில் மேன்மை, தனவிருத்தி, வீடு வாகன யோகம்,
பெரும்பாலும் பரணி 3ஆம் பாதக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண யோகம் கூட இந்த செவ்வாய் திசை செய்வதற்கான வாய்ப்புலாம் உண்டு. 32, 50 ராகு, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை. பிற்பாதியில என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனை வந்து தீர்ந்து போகக்கூடிய அமைப்பு. அடுத்து வரக்கூடிய குரு பகவான் திசை இவருக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய திசையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அடுத்தது பரணி 4 வருஷம் சுக்கிர திசை குடும்பத்துல ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. 4லேருந்து 10 சூரியன் நல்ல கல்வியை தான் கொடுக்க போகுது, தப்பு இல்லை. 10 to 20 சந்திர திசை நன்மை தீமை மாறி மாறி செய்யக்கூடிய அமைப்பு, உறவினர் விரோதம்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ 20 to 27 செவ்வாய் திசை உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம்ல அவங்களுக்கு தொழில் மேன்மை, தனவிருத்தி, வீடு வாகன சேர்க்கை ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 27 பெரும்பாலும் 14ஆம் பாதத்துக்காரங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் திசை. 27லேருந்து 45 வரைக்கும் ராகு, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பை தருவதில்லை. அடுத்து வரக்கூடிய குரு திசை மன நிம்மதி அளிக்கக்கூடிய திசையாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. வணங்க வேண்டிய அடுத்தது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், வணங்க வேண்டிய ஆலயம் திருவலம் காடு, அணிய வேண்டிய ரத்தினம் வைரம், வழங்க வேண்டிய தானம் நெல்லி பொடி, அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் வெள்ளி, அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர், அதிர்ஷ்ட எண் 6, நட்சத்திர பட்சி காகம், பஞ்சபட்சி வல்லூர். இந்த வல்லூர் அரசு ஊன் நடை இது போன்ற காலங்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் வெற்றி பெறலாம். அடுத்தது வணங்க வேண்டிய பைரவர் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சி கோயிலில் அமைந்துள்ள மகா பைரவரை வணங்கிட்டு வாங்க, வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். வணங்க வேண்டிய சித்தர் போகர் பழனி முருகன் கோயில் ஜீவசமாதி இருக்கு, போய் ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க. வணங்க வேண்டிய மாதா கௌமாரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம்லாம் வருகிறதோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கௌமாரி தாய்க்கு 27 தீபம் செவ்வாய்க்கிழமை 7 வாரம் விளக்கு போட்டு இந்த பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் மேன்மை அடையுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.